அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி புதிய பேருந்து நிலையம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகளை இருக்கிறாங்க, என்ன மாதிரி வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற இந்த லோக்கல் ட்ரெயின் மூலிமா தான் வந்திருந்தேன். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்த உடனே உங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸு வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மலை கோயிலுக்கு போகிற ஃப்ரீ பஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து லேடிஸு ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே ஃப்ரீ தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கோயில் சார்பாக ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம திருத்தணி டிப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வெளியே வந்த உடனே இருக்குது. இந்த ஒரு பஸ் தான் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க. பீக் சீசன் டைமில் வீக்கெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பஸ் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே உங்களுக்கு கடைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கடைகளாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் கடைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த அம்மா உணவகமில் தான் வந்து சாப்பிட்ருந்தேன். லன்ச் டைம் தான் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், புளி சாதம் எல்லாமே, தயிர் சாதம் எல்லாம் இருந்துச்சு. நான் வந்து சாம்பார் சாதம் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபா. 5 ரூபாய்க்கு செம ஒர்த்துன்னு தாங்க சொல்லணும். அப்படியே பார்த்திங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகிற திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் போகிற டவுன் பஸ்ஸில் தான் வந்து ஏறியிருந்தேன். டவுன் பஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு 2மே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பஸ்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா 5 ரூபா வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறி நான் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் வந்து ரீச் பண்ணியிருந்தேன். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த திருத்தணி புது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. ஸோ சூப்பராக வந்து கோயில் செட்டப்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. திருத்தணி வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோயில் நகரம். திருத்தணி முருகர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பக்கத்துலேயே தாங்க இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பேரில் வந்து பேர் இருந்த இடத்துல வந்து ஒரு தார்பாய் மாதிரி போட்டு மூடியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வந்து டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் டேட்டு சொல்லிட்டனால இந்த பேரை வந்து போட்டு இப்போ மூடி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து மார்ச் 4ஆம் தேதி வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்திங்கன்னா காணொலி காட்சி வாயிலாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் வந்து அப்போ இந்த வேலைகள்லாம் வந்து முழுசாக முடிக்காமல் இருந்தது. அப்போ கூட நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போ வந்து சில காரணங்களால் வந்து அது ரிமூவ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு நாளே வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. அதனால் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வந்து வேலைகள் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்குது. ஆனால் வந்து அப்போ பார்த்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இந்த தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் ஏரியா, டைம் கீப்பர் ரூமு, ஏடிஎம் வசதிகள், கடைகள், அப்புறம் குடிக்கிற தண்ணி வந்து இன்னும் வைக்கல. அதுக்கான இடம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. குடிக்கிற தண்ணி வந்து இனிமேல் தான் வைப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கட்டும், தாய்மார்கள் பாலூட்டும் அறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா சேர்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஃபேன் வசதியும் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒயரிங்கு ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ உனக்கு ஒரு சில வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிளாட்ஃபார்மோட கடைசி பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இந்த பஸ் ஸ்டாண்டோட பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்துட்ருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் 20லேருந்து 25 பேருந்துகளை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இட வசதி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட கண்டிப்பாக அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த ஊருக்கு வர கூட்டமாக இருக்கட்டும், பஸ்ஸோட டிராஃபிக்காக இருக்கட்டும், இதை விட அதிகமாக தாங்க இருக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறையா பேர் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களா, எங்கே வரும் அப்படின்னு தெரியாமல் புது பஸ் ஸ்டாண்டா பழைய பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா, இங்கே எல்லா பஸ்ஸும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா வெளியூர் பஸ்ஸாக இருக்கட்டும், நகர பேருந்துகள் 2மே வந்து இந்த ஒரே பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேலும் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மற்றபடி கடைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து அமைக்கிறதுக்கான வசதி பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த கடையும் வந்து ஓப்பன் பண்ணல. கூடிய சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸுக்கு வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு உண்டான வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்டீனு, ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி ஹோட்டல் அமைக்கிறதுக்கான வசதிகள் அதுவும் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து
ஓப்பன் ஆகலை. கூடிய சீக்கிரம் வந்து எல்லாமே ஓப்பன் ஆயிரும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ஊருக்கு வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, இங்கேருந்து அதிகமாக நான் பார்த்த வண்டி வந்து இந்த 777 தான், திருத்தணிலேருந்து வேலூர் வரைக்கும் போகிறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்து நிறையா பஸ்ஸஸ் பார்த்தேன். திருப்பதி ஆகட்டும், காஞ்சிபுரம், அரக்கோணம், இந்த மாதிரி ஊர்களுக்கு வந்து நிறையா பஸ்ஸஸ் வந்து பார்த்தேன். அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கேஎஸ்ஆர்டிசியோட பஸ். இது வந்து பெங்களூர் போகிறது. திருத்தணிலேருந்து ஒரு சர்வீஸ் வந்து டெய்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க. சித்தூர் வழியாக போவாங்க. நார்மல் நம்ம வேலூர் அந்த வழியாக போகாமல் சித்தூர் வழியாக போவாங்க. அதுக்கடுத்து திருப்பதியிலேருந்து வர நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், அதாவது திண்டிவனமாக இருக்கட்டும், புதுச்சேரி, செய்யாறு, ஆரணி, இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிற எல்லா வண்டியும் வந்து திருத்தணி வழியாக தான் போவாங்க. ஸோ அப்படி போகிறப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைம் போட்டு தான் வந்து போகிறாங்க எல்லாருமே. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளூர் போகிற பஸ்ஸு, அதாவது பெங்களூர்லேருந்து திருவள்ளூர் போகிற அந்த டிஎன்எஸ்டிசி பஸ் தான் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா காலையில் வந்து பெங்களூரில் எடுத்துருப்பாங்க. பெங்களூர் எடுத்து இப்போ திருத்தணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது, ஹால்ட் இருக்குது. அது இங்கே டைம் போட்டு அதுக்கப்புறமா தான் திருவள்ளூர் போவாங்க. இந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரில் எடுத்து ஒசூர், கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாலாஜா, சோளிங்கர், திருத்தணி, கடைசியாக வந்து திருவள்ளூர் ரீச் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு லாங்கான ரூட்டுங்க. இந்த ரூட்டில் இது ஒரு பஸ்ஸு தான் இருக்குது. காலையில் பெங்களூர்லேருந்து திருவள்ளூர் வருவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே வந்து திருவள்ளூரில் எடுத்து அடுத்த நாள் வந்து பெங்களூர் ரீச் பண்ணுவாங்க. ஸோ திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருத்தணியிலேருந்து நிறையா பஸ்ஸு, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ் இருக்குது. இந்த மாவட்டத்தோட கேபிட்டல். ஸோ உங்களுக்கு டவுன் பஸ்ஸும் இருக்குது. இந்த மாதிரி மஃப்சல் லாங் ரூட் வர பஸ்ஸும் வந்து திருவள்ளூர் போவாங்க. லோ ஃப்ளோர் பஸ் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வந்து டீலக்ஸ் ஃபேர் வந்து வாங்குவாங்க. அப்படியே வேறு எந்தெந்த ஊருக்கெல்லாம் வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து திருத்தணியிலேருந்து பெங்களூருக்கு வந்து காலையில் நேரங்கள்லேயும் ஈவினிங் டைம்லேயும் வந்து பஸ் இருக்கும். அது தவிர்த்து சேலம், திருச்சி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, இந்த மாதிரி லாங் ரூட் பஸ்ஸும் இருக்குது. சேலம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9:15 வந்து டைமு, 9:30 மணி டைமு. ஆக்சுவலாக வந்து பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா 9:15 அந்த மாதிரி டைம்லேருந்து எடுத்துருவாங்க. டைம் கீப்பர் அவர்கிட்ட கேட்டப்போ அப்படி தான் வந்து சொன்னார். பஸ் வந்து டிமாண்டு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஆள் வந்து சீட்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா 9:15, 9:20 வந்து எடுத்துருவாங்களாம். அதே மாதிரி திருச்சி வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான். திருச்சியோட டைமிங் வந்து நான் உங்களுக்கு எல்லா பஸ்ஸோட டைமிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி, சென்னை, கோயம்பேடு போகிறதுக்கு உண்டான வண்டியும் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து பூந்தமல்லிக்கெல்லாம் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். இங்கே பூந்தமல்லி சப்போஸ் வந்து போகணும் அப்படின்னா திருத்தணி பைபாஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பதியிலேருந்து கோயம்பேடு போகிற பஸ் எல்லாமே அங்கே வந்து நிறுத்தி ஆளத்திட்டு தான் போவாங்க. அப்புறம் இங்கே வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து நிறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க. ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும் அரக்கோணம், வேலூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், காளஹஸ்தி, பொன்னேரி, ஊத்துக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மாமல்லபுரம் வரைக்கும் கூட பாரதி பஸ் ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாங்க திருத்தணியிலேருந்து. திருத்தணி சரௌண்டிங்கில் இருக்க சின்ன சின்ன கிராமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா டவுன் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பொதட்டூர்பேட்டை, பள்ளிப்பட்டு, அருங்குளம், சிவாடா, மகான் காளிங்காபுரம், இந்த மாதிரி டவுன் பஸ்ஸஸும் வந்து இங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருத்தணி வழியாக போகிற எல்லா பஸ்ஸஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருத்தணிலேருந்து அரக்கோணம் போகிற அந்த ரோட்டில் தான் வந்து மெயின் ரோட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த திருத்தணியிலேருந்து அரக்கோணம் நோக்கி போகிற பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் திரும்பி இந்த பஸ் ஸ்டாண்டோட சென்டர் பகுதிக்கு வந்து அங்கே ஒரு யூட்டர்னை போட்டு அதுக்கப்புறமா இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்து லெஃப்ட் திரும்பி போயிடுறாங்க அரக்கோணம். அதே அரக்கோணம் சைட்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே திரும்பி பஸ் ஸ்டாண்ட் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடுக்கு வந்து சேர்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. ஸோ திருப்பதி போனோம் அப்படின்னா திருப்பதி, புத்தூர், நகரியெல்லாம் போனோம்னா இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் இல்லை அரக்கோணம் போகணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டோட சென்டர்
போகணும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா யூட்டன் போட்டு அந்த இடத்துல வந்து ஆளுகளை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம்லேருந்து திருப்பதி அவங்க திருமலா ஹில்ஸ் வரைக்குமே ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போனப்போ அவங்க உள்ளே வந்து வரல. அவங்களுக்கு தகவல் தெரியலையா இல்லை என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பதி மலைக்கு போனோன்னா அது ஒன்று தாங்க ஆப்ஷனு. ஸோ இனி வரும் நாட்களில் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இனிமேல் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. இங்கே வந்து தான் ஆள் ஏற்றிட்டு போனோம். ஸோ மக்களே, நான் போனப்போ என்னென்ன பேருந்துகளை பார்த்தேன், எந்தெந்த பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் டேபிள் வந்து நான் எங்கேயுமே பார்க்க முடியல. அது இனிமேல் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்டே இருந்தேன். நான் என்னென்ன பஸ்ஸெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்து வீடியோவும் எடுத்துகிட்டு நான் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். இதை தவிர்த்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்குது. இது புதுசாக கட்டியிருக்காங்களா இல்லை எத்தனை நாளாக இங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா நான் போனப்போ யாருமே இல்லை. 1-2 பேர் இருந்தாங்க. கேட்டப்போ அவங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த நடக்கிற இடமா இருக்கட்டும், இந்த கம்பியாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த ஏரியாவா இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த திருத்தணி புது பஸ் ஸ்டாண்ட் பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே திருத்தணி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே திருத்தணி டிப்போவும் இருக்குங்க. டிஎன்எஸ்டிசி டிப்போ இருக்குது. அங்கே நான் போனப்போ பார்த்திங்கன்னா இந்த செந்தூர் ரதம் இருந்துச்சு. அதாவது திருத்தணியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற இந்த புது பஸ்ஸு எஸ்சிடிசி பஸ் புது BS6 வந்து இப்போ தான் கொடுத்துருந்தாங்க ரீசெண்ட் டைமில். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏசி பஸ் ஸ்டாப்பும் இருந்துச்சு. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னா சூப்பராக கட்டியிருக்காங்க. எல்லாமே சூப்பரான வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இல்லையோ என்னமோ தெரியல, நான் போனப்போ ஏசி வந்து ஒர்க் ஆகலை. அதுக்குள்ளே யாருமே உட்காரவும் முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க மக்கள்லாம். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஒரு டவுன் பஸ் மூலிமா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகலான்னு சிவாடா வரைக்கும் போகிற அந்த பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி பழைய பஸ் ஸ்டாண்டு வழியாக தான் போனாங்க. ஸோ வேறு வழியும் கிடையாது. அதுதான் வந்து மெயின் ரோடுமே. அந்த மெயின் ரோடு ஒட்டின மாதிரியே தான் வந்து திருத்தணி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைஞ்சிருக்கோம். இந்த இடத்துலேருந்து எந்த பஸ்ஸுமே வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்து போகணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஹைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசி ட்ராவல் வீடியோ வரப்போகுதுங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.